மார்ச் மாதம் பல எக்ஸைட்டிங்கான புதிய கார்கள் விற்பனைக்கு வரவிருக்கு. மாஸ் மார்க்கெட் எஸ்யூவி தொடங்கி லக்ஸரியான பெர்ஃபார்மன்ஸ் மாடல்ஸ், எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னு பல கார்கள் லான்ச் ஆகவிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் குயிக்காக பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல நான் பார்க்க போகிறது ரெனோ டஸ்டர். ரெனோ நிறுவனத்தோட டஸ்டரை ஏற்கனவே ரிவீல் பண்ணிட்டாங்க. மார்ச் 17ஆம் தேதி இந்த புதிய ஜெனரேஷனோட டஸ்டரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே பல ஷோரூம்களில் இந்த கார்கள் வந்த வண்ணம் இருக்கு. இதுல முக்கியமான சிறப்பம்சமா பேஸ் வேரியன்ட்ல 1 லிட்டர் யூனிட் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட 1.3 லிட்டர் இன்ஜின் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்ல வருது. மேலும் ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு 1.8 லிட்டர் ஹைபிரிட் டெக்னாலஜியோட இந்த காரையும் லான்ச் பண்றாங்க. ஏற்கனவே பிஸியா இருக்கிற கிரெட்டா செக்மெண்டான மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல இந்த காரை லான்ச் பண்றாங்க. மார்ச் 17ஆம் தேதி பிரைசிங் மற்றும் டெலிவரிஸை தொடங்குறாங்க ரெனோ நிறுவனம். இது ஒரு ஐகானிக் நேம் பிளேட் அப்படிங்கிறதுனால இந்த காருடைய ரிட்டனை பலரும் ஆவலை எதிர்பார்க்கறாங்க. அடுத்து நாம பார்க்க போறது ஸ்கோடா குஷாக்கோட ஃபேஸ் லிஃப்ட். இந்த காரையும் ஏற்கனவே ஸ்கோடா நிறுவனம் ரிவீல் பண்ணிட்டாங்க. மார்ச் உடைய மிட்ல தான் ஸ்கோடா குஷாக்குடைய விற்பனையை கொண்டு வராங்க. சிக்னிபிகண்டான ஃப்ரண்ட் கிரில் மாடிஃபிகேஷன், எக்கச்சக்கமான ஃபீச்சர் எடிஷன்ஸ், மேலும் ஸ்கோடா கார்களுக்கே உரிய 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினோட டியூவல் கிளட்ச் ஆப்ஷனோட இந்த காரை லான்ச் பண்றாங்க. பேனரோமிக் சன்ரூஃப் உட்பட பல புதிய ஃபீச்சர்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ரேஞ்சில இருந்து கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது டொயோட்டாவோட அர்பன் க்ரூசரோட இபெல்லா. மாருதி சுசுகியோட விட்டாராவை பேஸ் பண்ண இந்த காரை ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாலும் மாருதி மாதிரி இன்னும் பிரைஸை ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். 49 kWh 61 kWh 2 பேட்டரி பேக் ஆப்ஷனோட 543 கிலோமீட்டர் ரேஞ்சோட இந்த காரை லான்ச் பண்றாங்க. ஏற்கனவே பேட்டரி ஆஸ் எ சர்வீஸ் மூலமா விட்டாராவை வெறும் 10.99 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க மாருதி நிறுவனம். மறுபக்கம் டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய பிரீமியம் பிரைசிங் கொடுப்பாங்களா இல்ல மாருதியோட கம்பீட் பண்ற அளவுக்கு இதே பிரைஸை மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது நிசானோட டெக்டான். நிசான் நிறுவனமும் ரெனோ நிறுவனம் மாதிரியே அக்ரெசிவான பிளான்ஸ் வச்சிருக்காங்க இந்தியாவுக்காக. ஏற்கனவே டஸ்டரை பேஸ் பண்ணி இந்த டெக்டானை கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பாகவே ரிவீல் பண்ணாங்க. ரீசெண்டா கூட கிராவிட் எம்பிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டெக்டானையும் மார்ச் எண்ட்ல பிரைசிங்கோட லான்ச் பண்றாங்க. இது டஸ்டரோட டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக எக்கச்சக்கமான இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கிறதா தெரியுது. அடுத்து நாம பார்க்க போறது மெர்சிடிஸ் பென்ஸ் உடைய வி கிளாஸ். மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்களுடைய ஐகானிக் வி கிளாஸை இந்தியாவில் மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த லக்ஸரி எம்பிவி இதற்கு முன்பாக டிஸ்கண்டினியூ பண்ணப்பட்டிருந்தது. 6, 7 மற்றும் 8 சீட்டர் கான்ஃபிகரேஷன்ல டொயோட்டா வெல்ஃபயர் போன்ற கார்களை பிரீமியம் செக்மெண்ட்ல காம்பீட் பண்ணுது. ஆடி SQ8 மார்ச் 17ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் செக்மெண்ட்ல இந்த கார் ஸ்டாண்டர்டான Q8க்கு மேல பிளேஸ் பண்றாங்க. பவர்ஃபுல்லான 4 லிட்டர் டர்போ V8 பெட்ரோல் இன்ஜினோட 500 HP பவரோட இந்த காரை லான்ச் பண்றாங்க. 0 to 100 km/h வெறும் 4 செகண்ட்ஸ்ல அச்சீவ் பண்ணோம். மெர்சிடிஸ் GLE, போர்ஷ் கயானே போன்ற கார்களுடைய இந்த கார் காம்பீட் பண்ணுது. இது தவிர மஹிந்திரா நிறுவனம் XCV90யோட சினி லுக்ஸ் அப்படிங்கிற புதிய எடிஷனை ரிவீல் பண்ணிருக்காங்க. இது 29.35 லட்சத்துக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல மட்டுமே விற்பனையாகிற இந்த கார் 79 kWh பேட்டரியோட பிரீமியம் வெர்ஷன்ல மட்டுமே கிடைக்குது. எக்ஸ்க்ளூசிவ் எடிஷன் உங்களுக்கு XCV90ல பிடிக்கும் அப்படின்னா இந்த காரை புக் பண்ண முடியும். மார்ச் 2ஆம் தேதியில இருந்து இந்த காருக்கான புக்கிங்ஸ் தொடங்குது. ஃபர்ஸ்ட் டெலிவரிஸ் மார்ச் 10ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனல் நாம பார்க்க போறது டாடா சியாராவோட EV வெர்ஷன். டாடா சியாரா பெட்ரோல் மற்றும் டீசல் வெர்ஷன்ல ஏற்கனவே சக்சஸ்ஃபுல் காரா இருக்கு. இப்போ இந்த காரோட எலக்ட்ரிக் வெர்ஷனையும் லான்ச் பண்றாங்க. ஃப்ரண்ட் கிரில் மற்றும் ரியர் எண்ட் மாடிஃபிகேஷன்ஸை எலக்ட்ரிக் வெர்ஷன் அப்படிங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. யூனிக்கான 19 இன்ச் ஸ்டைலைஸ்ட் அலாய் வீல்ஸை கொடுத்திருக்காங்க. டாடா சியாரா EVயை பொறுத்த வரைக்கும் ஆல் வீல் டிரைவ் செட்டப்போட 600 கிலோமீட்டர் ரேஞ்சோட இந்த காரை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா மார்ச் மாதம் என்னென்ன கார்கள் லான்ச் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதுல எந்த காருக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.